ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஹேர் ரீக்ரோத்துக்கான ஒரு டானிக் தான் வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணுற ஒரு டானிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி சாப்பாடு கஞ்சி வடிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் இது. இன்றைக்கி மார்னிங் வந்து நான் கஞ்சி வடித்து எடுத்து வச்சுட்டேன். இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு புளிச்சிருச்சு. இது புளிச்சாதான் வந்துட்டு இதோட பெனிஃபிட் வந்து இன்னுமே அதிகம். இதோட ரிசல்ட் வந்து நல்லா பார்க்க முடியும். இது வந்து முடிக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதோட வெங்காயத்தோலை வந்து கழுவிட்டு நான் அதுலேயே போட்டு ஊற வச்சிட்டேன் அப்போவே. ஸோ இது வந்து நல்லா ஊறி இருக்குது. ஸோ இது வந்து நீ எப்படி இந்த ஹேர் டானிக் ப்ரிப்பேர் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் தான். ஸோ இது வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் வந்து முடியை வந்து நல்லா கருப்பாக்கும், அண்டு பொடுகு வராமல் தடுக்கும், அண்டு ஃப்ளாக்கி ஹெட் இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்கேல்ப் இருக்கும், திப்பி திப்பியாக இருக்கும் தலை மண்டையோட வேர்க்கால்களில். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். வந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கருஞ்சீரகம் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டானிக் வந்துட்டு நம்ம வந்து ரெகுலராக டெய்லி பேசிஸில் வந்துட்டு நல்லா தலைக்கு வந்துட்டு வேர்க்காலில் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அப்புறமா நீங்கள் குளிக்கிறனா குளிக்கலாம், இல்லைன்ட்டு அப்படியே ஆற விட்டுட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் இருந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயமும் சேம் நான் 1 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வெந்தயம் ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் இந்த 2 மெயினான இன்க்ரீடியன்ட் போடுறதுக்கு காரணம், இது வந்து ஒன்று வந்து அரிசி கஞ்சி தண்ணி, அதை வந்து முடியை வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். இப்போ வந்து இது நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து நான் வந்து இண்டக்ஷனில் வச்சுட்டேன். ஸோ இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருலாம். கொதிக்க விட்டுட்டு நல்லா வந்து எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதி விட்டு இறக்கிக்கலாம். ஸோ இந்த டானிக்கை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ இது டெய்லி யூஸ் பண்ணுறதுனால என்ன யூசேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி பொடுகு தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அது வராமல் தடுக்கும். முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த நம்ம கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து அந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு தான். கஞ்சி தண்ணி அண்ட் வெந்தயம் இது 2மே வந்து முடியை வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப சில்கியாக வந்து நேச்சுரலாகவே அது மாற்றிடும் முடியை. கருஞ்சீரகம் அண்ட் வெங்காயம் வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கு, அதாவது முடி வந்து ரொம்ப நிறைய கொட்டுது, நிறையா அந்த ஒரு சில இடத்துலலாம் வந்து முடி நல்லாவே வந்து கொட்டிடுச்சு, அதில் முடி திரும்பி வளரணும் அப்படின்றதுக்காக இந்த வெங்காயமும் நம்ம கருஞ்சீரகமும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டானிக்காக நம்ம ரெகுலர் பேசிஸில் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு எண்ணெய் வைப்போம், எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்க, இல்லை ஓகே நார்மலாக தலைக்கு குளிக்கும் போது இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். நான் லைவாக வந்து பார்த்து இது வந்து பொங்கி வருது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து நல்ல முடியை வந்து ஷைனிங் கொடுக்கும், நல்ல ஹேர் ரீக்ரோத்துக்கு ஒரு சூப்பர் டானிக். இது நீங்கள் பண்ணி 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, நார்மலாக வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சைடில் ரேக்கில் வச்சுக்கோங்க. எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 to 2 hours முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒன்றுமே ஆகாது. பட் வெளியே வைக்காதீங்க. வெளியே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 3 days மேக்ஸிமம் 3 days வரைக்கும் தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நான் உங்களுக்கு நல்லா பாயில் ஆனதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த டானிக், இந்த ஹேர் டானிக் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
வடிகட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம், வெங்காயம் எல்லாமே அந்த கஞ்சி தண்ணியிலேயே வெந்து வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து ஒரு 1 மந்த்தாவது ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை. ஹாவ் அ கிரேட் டே.